அனாமிகா பாவனாங்கிற ஃபேஷன் பொண்ணுங்க சாரதா வீட்டுக்கு மருமகள்களா வந்தாங்க. எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டு ஃபேஷன் ஷோஸ பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். பாவம் சாரதா மட்டும் மருமகள்களை எதுவுமே சொல்லாம எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை சமையல் வேலைன்னு பிஸியா இருப்பாங்க. அவங்க களைச்சு உட்கார்ந்துருக்கிறத பார்த்து பிரசாத் கவலைப்படுவாரு. சாரதா, வீட்ல 2 மருமகளுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதாவது வேலை கொடுக்கலாமே. எந்திரிச்சதுல இருந்து திரும்ப தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் நீயே பார்த்தா எப்படி? நீ எவ்வளவு களைப்பா இருக்க தெரியுமா? எவ்வளவு சொன்னாலும் மருமகளுங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்பெல்லாம் வேலை சொல்றனோ அப்பெல்லாம் மேக்கப்புங்கிறாங்க, நடக்க கத்துக்கிறோன்றாங்க, புது ட்ரெஸ்ஸை ட்ரை பண்றோங்கிறாங்க, இன்னொரு பக்கம் போய் ரீல்ஸ் பண்றாங்கிறாங்க. அவங்கள்ட்ட பேச முடியறதில்ல. அதான் மருமகளுங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்காம எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், போகட்டும் விடுங்க அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும்போது மருமகளுங்க 2 பேரும் அங்க வந்தாங்க. அம்மா, மருமகளுங்களே, எங்க இருந்து வரீங்க? பியூட்டி பார்லர்ல இருந்து மாமா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி வெளியே சுத்திட்டு இருக்கீங்க. உன் மாமியாருக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல வீட்ல? மாமா, நான் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் ரமேஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. என்னோட அழகுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப மென்மையானவ. வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செய்யறேன்னு தெரிஞ்சதுன்னா எங்க வீட்ல இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால வீட்ல எதுவும் செய்ய மாட்டேன். பிரசாத் கோபமா சாரதாவை பார்த்தாரு. சாரதா எதுவும் பேசல. நான் கூட அதேதான் மாமா, ஃபேஷன் ஆஃப் தி 2026ல நிக்கலான்னு நான் ரொம்ப குறிக்கோளா இருக்கேன். இந்த விஷயத்த என் புருஷன் கிட்ட சொன்னேன். அவர் எதுவும் சொல்லல, ஒத்துக்கிட்டாரு. இப்ப நீங்க என்ன கேட்டாலும் நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம். வானு, நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க. பிரசாதுக்கு கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒன்னாலதான் வந்தது சாரதா. அவளுங்க வந்த புதுசுலயே வீட்டு வேலை சமையல் வேலையை செய்யணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருந்தா வந்திருக்குமா இது? அப்படி பண்ணிருந்தா என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எப்பயோ தனி கொடுத்துன போயிருப்பாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்ல அவங்க ஃபேஷன் பொண்ணுங்களா இருக்காங்க. இப்ப மட்டும் என்ன ஓ மருமகளுங்களாவா இங்க இருக்காங்க? என்னவோ தனி கொடுத்தனும் பண்ற மாதிரில இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அன்பால சொல்லலாங்க, அப்ப கேட்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இப்படி கோபமா சொன்னா பிரசாதால சாரதா சொல்றத கேட்கவே முடியல. மௌனமா அங்க இருந்து சாரதா பேசிக்கிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போயிட்டாரு. இங்க இருந்து போய் பசங்களை திட்டுவாரு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாரு. என்ன மனுஷனோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போனாங்க சாரதா. 1 மணி நேரம் போச்சு. ஊர்ல இருந்த ஒரு ஹோட்டல்ல பிரசாத், ரமேஷ், வினோத் 3 பேரும் உட்கார்ந்தாங்க. பிரசாத் சோகமா இருக்கிறது அவரோட முகத்துல அப்படியே தெரிஞ்சது. என்னாச்சுப்பா? போன்ல அர்ஜென்ட்டா வர சொல்லி கேட்டீங்க. ஆமாப்பா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை உங்க சம்சாரங்க தான். உங்க அம்மா எல்லா வேலையும் பார்த்து களைச்சு போயிருக்கா. ஆனா உங்க மனைவிகள் மட்டும் ஃபேஷனு அது இதுன்னு சுத்திட்டு இருக்காங்க. அப்பா, அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஃபேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னான். நானும் அவளோட ஆசைய மறுக்கல. அவளோட புருஷனா அவளை சப்போர்ட் பண்றது என் கடமை இல்ல. பாவனா கூட அப்படிதான்ப்பா. அவளோட கனவு நிறைவேறணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டா. அடே, கனவு காண்றது தப்பு இல்ல. அந்த கனவுக்காக நம்மளோட கடமைகளை மறக்கிறது தப்புங்கிற. உங்க அம்மாக்கு ஜுரம் வந்தாலும் கால்வலி வந்தாலும் கிச்சன்ல நிக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாள் கூட லீவே கிடைக்கலையே. நிஜம்தான்ப்பா. ஆனா அவங்க கிட்ட நாங்க சத்தமா பேசினா பிரச்சனை வருமே. அடே, உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களே, உங்க அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை பத்தி பயப்படுறீங்களா? எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த ஆங்கிள் நாங்க யோசிக்கவே இல்லையேப்பா. இன்னைக்கே நான் அனாமிகா கிட்ட போய் பேசுறேன்ப்பா. நான் கூட பாவனா கிட்ட போய் பேசுறேன்ப்பா. அடே, நீங்க போய் சொன்னா சொல்லுங்க, ஆனா சண்டை போடாதீங்க. மாற்றம்ங்கிறது பயத்தினால வரக்கூடாது, கடமையோட வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்ப்பா? என்கிட்ட ஒரு சின்ன பிளான் இருக்கு. அந்த பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு குடும்பத்தோட மதிப்பு கடமை எல்லாம் தெரிஞ்சிரும். என்ன பிளான் பாது? பிரசாத் 2 மகன்களுக்கும் புரியுற வகையில சொன்னாரு. அப்பா, இது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மாறிடுவாங்க. ஆமாப்பா, பாவனா அண்ணி 2 பேரும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 பேரும் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க. 1 மணி நேரம் கழிச்சு ரமேஷும் வினோதும் வீட்டுக்கு வந்தாங்க. பார்க்க கொஞ்சம் சீரியஸா இருந்தாங்க. என்னடா முகம்லாம் என்னமோ மாதிரி இருக்கு, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். உங்க அப்பா உங்ககிட்ட வந்தாரா? இல்லையம்மா, அப்பா எதுக்கு எங்க கிட்ட வர போறாரு?
வீட்ல ஏதாவது நடந்ததா? அப்போ அனாமிகாவும் பாவனாவும் கூட மேக்கப் போட்டுட்டு வந்தாங்க. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இவ்ளோ சீரியஸா இருக்கீங்க? அனாமிகா, உனக்கு ஒரு நல்ல நியூஸ். நல்ல நியூஸா? என்னது அது? சிட்டில நடக்கிற ஸ்டார் ஆஃப் தி இயர்க்கு உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. நிஜமாவா? வாவ், இதான் என் கனவு அப்படின்னு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ என்னோட விஷயம்? நீயும் செலக்ட் ஆயிட்ட பாவனா. அப்படியா? நான் தான் சொன்னேன்ல, ஒரு நாள் நான் பெரிய மாடல் ஆவேன்னு. 2 பேரும் பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்னது இது? இந்த போட்டியில அழகு கூட குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்றீங்கங்கறதையும் பார்க்க போறாங்க. அப்படின்னா நீங்க வீட்டை எப்படி பாத்துக்க போறீங்க, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறீங்க, சமைப்பீங்களா, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட எப்படி இருக்கீங்க, எல்லாத்த பத்தியும் கேட்பாங்க. நீங்க தடுமாறாம கரெக்டா சொல்லணும். என்னது? நிஜமாவா? ஆமா அனாமிகா, இந்த தடவை பியூட்டியை விட ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதலா கேக்குறாங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சாப்பாடை பத்தி, சமையலை பத்தி, வீட்டு வேலையை பத்தி எல்லாம் கூட கேட்பாங்களாம். முதல்ல நீங்க அதெல்லாம் கத்துக்கணும்ல, எல்லாத்த பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை கேட்ட உடனே அவங்க முகத்துல இருந்த சிரிப்பு மாயமா மறைஞ்சிருச்சு. எனக்கு தெரியாதே, எனக்கு கூட வீட்டு வேலை சுத்தமா தெரியாது. அதான் நாளையில இருந்து கத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த போட்டியில ரவுண்ட்லயே நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அனாமிகா பாவனா 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அன்பா, அத்தை. என்னடிமா? எனக்கு சமையல் சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு வீட்டு வேலை சொல்லி கொடுக்குறீங்களா? நாங்க ஜெயிச்சே ஆகணும். அதை கேட்ட சாரதா சந்தோஷப்பட்டாங்க. ஏன் கத்து கொடுக்க மாட்டேம்மா? வீடுங்கிறது எல்லாரும் சேர்ந்து நடத்த வேண்டியது. வாங்க, நாளையிலேருந்து எதுக்கு, இன்னையிலேருந்தே சொல்லி கொடுக்குறேன். சாரதா அன்போட 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போனாங்க. வீட்டு வெளியில இருந்து பிரசாத் எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆஹா, அடியே வெற்றிப்படி அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்தாரு. ஆனா அப்பா நம்ம சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா 2 பேரும் சேர்ந்து டின்னு கட்டிடுவாங்களேப்பா. அப்படிலாம் இல்லடா, வீட்டு கடமைய உணர்ந்தவங்களால அதை விட்டு கொடுக்க முடியாது. வாழ்க்கைய புதுசா பாப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அங்க இருந்து அவங்க ரூமுக்கு அவங்க போயிட்டாங்க. அதோட அன்னைக்கு போயிடுச்சு. மறுநாள் காலையில சூரியன் கூட சரியா உதிக்கவே இல்ல. அனாமிகாவும் பாவனாவும் காலையில எழுந்திருச்சு மேக்கப் டேபிள் முன்னாடி நிக்காம கிச்சனுக்குள்ளார வந்து நின்னாங்க 2 பேரும். அத்த, இன்னைக்கு என்ன பண்ணணும்? முதல்ல டீ போட கத்துக்கோங்க. அவ்வளவுதானா? 5 நிமிஷத்து வேலை அப்படின்னு தைரியமா டீ போட ஆரம்பிச்சா பாவனா. ஆனா சக்கரை போட வேண்டிய இடத்துல உப்பு போட்டா. அந்த டீயை குடிச்ச சாரதா, ஐய, இது டீயா இல்ல கடல் தண்ணியா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா சிரிச்சா. பாவனா தலை குனிஞ்சு நின்னா. தப்பு செஞ்சாதான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும் சின்ன மருமகளே, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அனாமிகாவுக்கு சப்பாத்தி போட சொல்லி கொடுத்தாங்க. இது என்னத்த இவ்ளோ ஈஸியா இருக்கு அப்படின்னு அவ சப்பாத்தி போட ஆரம்பிச்சா. ஒரு சப்பாத்தி கூட ஒழுங்கா சுடல. என்னடிமா இது, ஒவ்வொரு சப்பாத்தியும் ஒவ்வொரு மாநிலம் மாதிரி இருக்கு, கால்ல போட்டா காலே உடஞ்சிரும். அதை கேட்டுட்டு பாவனா சிரிச்சா. அனாமிகா கோபமா பார்த்தா. சிரிக்காதீங்க, நாள் எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும். அப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகாவும் பாவனாவும் நிஜமாவே கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. வீட்டு வேலை, சமையல் வேலை, துணி துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது ஒவ்வொன்னா கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள், அத்தை, இன்னைக்கு நீங்க கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. ஏன் மருமகளே? இன்னைக்கு சமையல நாங்களே செய்ய போறோம். சாரதா சிரிச்சுட்டே போயிட்டாங்க. 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு ரெடியாச்சு. பிரசாத், ரமேஷ், வினோத் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. பாவனாவும் அனாமிகாவும் முத சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து வச்சாங்க. சாரதா, இன்னைக்கு உனக்கு லீவா? ஆமாங்க. பிரசாத் முதல் வாய் சாப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. அனாமிகாவும் பாவனாவும் டென்ஷனா பாத்துட்டு இருந்தாங்க. மாமா, எப்படி இருக்கு? ஏமா, நிஜத்தை சொல்லவா? சொல்லுங்க மாமா. உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுமா, பருப்பு கொஞ்சம் தீச்சலா இருக்கு. ஆனா நீங்க அன்போட செஞ்சது இதுல தெரியுதுமா. அது மட்டும் இல்ல, உங்க கடமையும் தெரியுது. அதனால இது எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற மீல்ஸ் மாதிரி இருக்கு. அத கேட்ட 2 பேர் கண்கள்லயும் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அனாமிகா, உனக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா? என்னதுங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேரையும் மாத்துறதுக்கு ஃபேஷன் ஷோ அது இதுன்னு நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கதை விட்டோம். அதை கேட்டதும் அனாமிகாவும் பாவனாவும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்படின்னா அந்த போட்டி இல்லையா? இல்லம்மா மருமகளே, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஆனா ஃபேஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு குடும்பத்துல இருக்க பொறுப்பு உணராம இருந்தீங்க. அதான் இப்படி ஒரு சின்ன நாடகத்தை போட்டோம். அனாமிகா, பாவனா 2 பேரும் சாரதா உட்கார்ந்திருந்த இடத்துக்கு வந்தாங்க. அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை.
அழகா தெரியறது தான் பெரிய விஷயம்னு நினைச்சோம். ஆனா ஒரு வீட்டையே அழகா மாத்துறது மருமகள்களோட பொறுப்புங்கிறத நாங்க மறந்துட்டோம். இங்க பாருங்கடிமா, மேக்கப்பு முகத்தை அழகாக்கும், ஆனா வீட்டை அழகாக்குறது அன்பான பெண்கள் தான். அந்த அழகுதான் வாழ்க்கை முழுக்க நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து அனாமிகாவும் பாவனாவும் ஃபேஷனை சுத்தமா கைவிடல, அதே சமயம் குடும்பத்துல உள்ள பொறுப்புகளையும் கைவிடல. ரெண்டையும் ரெண்டு கண்கள் மாதிரி நினைச்சு எதை எப்ப செய்யணுமோ அதை அப்ப செஞ்சு பொறுப்பா நடந்துக்கிட்டாங்க. வீட்ல நல்ல மருமகள்கள்னும் வெளிய ஃபேஷன் ஐக்கன்ஸ் அப்படிங்கிற பேரையும் வாங்கினாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.